உலகம் முழுவதும் இன்றைக்கி பக்ரீத் திருநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பக்ரீத் திருநாள் வந்து தியாக திருநாள்னு சொல்லுவாங்க. ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு திருநாளாக சொல்கிறாங்க. இந்த திருநாளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமன்றி அனைத்து சமுதாய மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பக்ரீத் திருநாளை புத்தாடை அணிந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இஸ்லாமிய மக்களின் 5 கடமைகளில் ஒரு கடமையான கடைசி கடமையான ஹஜ் புனித பயணம். இந்த ஹஜ் புனித பயணம் வந்து இந்த பக்ரீத் மாதம் தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வசதி இருந்தால் மெக்காவிற்கு சென்று வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடமையை எல்லா இஸ்லாமியர்களும் நிச்சயமாக கடைபிடிச்சிட்ருக்காங்க. அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை வேற மூலமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? மேடம், குதிரை பேரன் என்னென்ன கொஸ்டினாக இருக்குது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குதிரை பேரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. அதான் குதிரை பேரம்னா காசு கொடுத்து வாங்குறதா என்னான்னு தெரியல. இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏக்கள் போனவர்கள் எல்லாமே நல்லா வசதி படைச்சவர்கள். அவங்களுக்கு வந்து சுய செல்வாக்கு உள்ள தொகுதியில் செல்வாக்கு உள்ளவங்க. அந்த செல்வாக்கால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் இசை சுப்பையானாலும் இந்த பெரிய வசதி படைச்சவர். அவர்கிட்ட போய் குதிரை பேரன்னு சொன்னாங்கன்னா அவரே சொல்கிறார், பணத்துக்கு நான் விலை போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் குதிரை பேரன்றது நம்ம சும்மா பேச்சில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். குதிரை விற்கிறது தான் குதிரை பேரம். இது குதிரை பேரன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இன்றைக்கி யதார்த்தமாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குதுன்னு டிவியில் போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்களும் வந்து ஆளுகின்ற தாவேக்காவுடைய கட்சிக்கு எதிர்ப்பாக நிறைய நியூஸ் போட்டுட்ருக்காங்க. சேனலை திறந்தாலே அப்படி தான் வருது. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாத காலம் பொறுத்து பார்ப்போம் எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக சில நாட்களே ஆகிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் ஆக தெரியும் தமிழக முதல்வர் தான் சொன்னதை செய்கிறாரா இல்லையான்ட்டு. சட்டம் ஒழுங்கு அதே மாதிரியே தான் இருக்கு. தற்போது இந்த மின்வெட்டுகள் அதெல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் மேடம் சட்டம் ஒழுங்குனா ஒரு வீட்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாமே சேனல் மூலிமா எல்லா சேனல் திறந்தாலும் அதுதான் நெகட்டிவாக தான் போட்டுட்ருக்காங்க. நல்ல விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேறாங்க. அந்த சரி, இதே இடத்துல திமுகவோட வாட்ஸ்அப் டிபி வச்சுருந்தீங்க. இப்போ வந்து பிற்போக்கு எல்லாம் உயிருக்கும்னு ஒரு தாவேக்காவோட கொள்கையோட வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்கீங்க. தாவேக்கா போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். தாவேக்காக்கு போகக்கூடாதா? இல்லை போயிட்டீங்களா? இல்லை, நான் இன்னும் அது அஃபிஷியலாக நான் இன்னும் அது முடிவு எடுக்கலை.